அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. அனைவருக்கும் வணக்கம். தமிழ் வளர்ச்சித்துறை பெருமையுடன் நடத்தும் குரல் வினாடி வினா, இந்த பிரம்மாண்டமான மாணவர்களுக்கான குரல் சார்ந்த போட்டி நிகழ்விற்கு உங்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். நம்மளுடைய தமிழ் வளர்ச்சி துறையினுடைய ஒரு மிகப்பெரிய அடையாளம் அப்படின்னு சொல்லலாம். இந்த நிகழ்ச்சி மாணவர்களுக்காகவும் திருக்குறளுக்காகவும் தமிழுக்காகவும் எடுத்திருக்கக்கூடிய ஒரு முன்னெடுப்பான நிகழ்ச்சியாக தான் இந்த நிகழ்ச்சி பார்க்கப்படுது. இந்த நிகழ்ச்சிக்காக மாவட்டம் தோறும் 3 மாணவர்களை தேர்வு செய்கிறாங்க. அப்படி பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட 116 மாணவர்களுக்கு மேலே தேர்வு செய்யப்பட்டு அவர்களுக்காக ஒரு முதல் சுற்று நடத்தப்படுதுங்க. இந்த முதல் சுற்றுல ஒரு எழுத்து தேர்வு வைக்கிறாங்க. தமிழ் வளர்ச்சித்துறை சார்பில் பள்ளி மாணவர்களுக்கான திருக்குறள் வினாடி வினா நிகழ்ச்சி இன்று நடைபெற இருக்கிறது. முதல் நிலை தேர்வு கொள்குறி வகையில் 50 கேள்விகள் கொடுக்கப்பட்டுள்ளது. தேர்வு நேரம் அரை மணி நேரம். 50 கேள்விகள் கொடுக்கப்பட்டுள்ளது. இதில் தேர்ச்சி பெறும் 60 மாணவர்கள் 2ஆம் சுற்றுக்கு போவாங்க. எவ்வளவு வருடங்களா கத்துக்கிறீங்க? உங்களுக்கு யார் திருக்குறள் சொல்லி கொடுக்குறா? திருக்குறள் நான் 3 வருஷமாக கற்றுக்கிட்டேன். சுகுணா தமிழம்மான்னு ஒரு தமிழம்மா என்னோடய ஸ்கூலில் இருந்தாங்க. அப்போது எல்லாருக்கும் திருக்குறள் சொல்லி தந்துட்டு இருந்தாங்க. அப்போது எனக்கே ஒரு ஆர்வம் தோணுச்சு, இப்போ நம்ம இந்த திருக்குறளில் படித்தா எப்படி இருக்கும், இதனால் நம்மளுக்கு என்னென்ன இதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு. அதனால எங்கள் அம்மாட்ட ஒரு தடவை கேட்டு பார்த்தேன். அதனால எங்கள் அப்பா சொல்லி ஒரு திருக்குறள் புக் முதல்ல எங்கள் அப்பா வாங்கி தந்தாங்க. அதை வச்சு ஃபஸ்ட்டு இப்போ 2022 படிக்க ஸ்டார்ட் பண்ணேன். அப்புறமா போன வருஷம் முடித்து கவர்மெண்ட்டை சொன்னேன், இந்த வருஷம் ப்ரைஸ் வாங்க போகிறேன். அதில் சொன்னனால செலக்ட் ஆகி வினாடி வினாக்கு வந்தேன். ஆனால் இந்த தடவை செலக்ட் ஆகலை. பரவாயில்ல, நீங்கள் அதில் வெற்றி பெற்றிருக்கீங்க. இந்த முறை வெற்றி பெறலைன்னா அடுத்த வருடமும் நீங்கள் வரணும் அப்படின்றது தான் எங்களுடைய ஆவல். ரொம்ப மகிழ்ச்சி. பெரிய வரலாறாக சொன்னீங்க உங்களுடைய அழகான இந்த திருக்குறள் பயணத்தை. உங்களுக்கு பிடித்த திருக்குறள் என்ன? அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. வணக்கம்மா, உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ஏ புனிதா. நான் திருவண்ணாமலை மாவட்டத்திலேருந்து வரேன். என் மகளை கூட்டிகிட்டு வந்திருக்கேன். அவள் பெயர் சா பிரியதர்ஷினி. 7ஆம் வகுப்பு படிக்கிறாங்க. திருக்குறள் முற்றோதல் முடிச்சிருக்காங்க. இப்போது வினாடி வினா நிகழ்ச்சிக்காக வந்திருக்கு. இல்லை, இது 3ஆவது முறையாக நாங்கள் வரோம். கற்க கசடர கற்பவை கற்றப்பின் நிற்க அதற்கு தக. ஏன்னா நம்ம எப்பவுமே படித்ததை மறந்துடக்கூடாது. பிழையில்லாமல் கற்க வேண்டிய விஷயங்களை அதன்படி நடக்கணும். அதுதான் அதனோட முக்கியம். இன்னொரு விஷயம்னா இந்த திருக்குறளை பொறுத்த வரைக்கும் துணைக்காலே இடம் பெறாது. ஏன்னா கல்வி கற்றவங்க என்றைக்குமே மற்றவங்களை சார்ந்து வாழ வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்றத உணர்த்தக்கூடியதான் இந்த திருக்குறள் இருக்குது. எனக்கு திருக்குறள் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ திருவள்ளுவர் வாய்மொழியில் சொல்லாததே இல்லை. மாணவர்கள் நேசிக்கிறத விட பெற்றோர்களினுடைய அந்த பற்று தான் ரொம்ப அதிகமாக ஆழமாக எங்களால் உணர முடியுது. இன்னும் நிறைய மாணவர்களை உருவாக்குங்க. மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். நன்றி. தமிழ் வளர்ச்சித்துறை நடத்தும் குரல் வினாடி வினா, இது தமிழுக்காகவும் திருக்குறளுக்காகவும் நடக்கக்கூடிய ஒரு மாபெரும் பிரம்மாண்டமான போட்டி. இந்த போட்டிக்காக பல ஊர்களிலிருந்து எல்லோருமே வந்திருக்காங்க. அதில் தூத்துக்குடி மாவட்டத்திலிருந்து ஒரு பெற்றோர் வந்திருக்காங்க. நம்ம அவங்க கிட்ட தான் பேச போகிறோம். வணக்கம்மா, உங்கள் பெயர் சொல்லுங்கள். வணக்கம், பேர் லிங்கம்மா. தமிழ் மீது உங்களுடைய மகளுக்குள்ளிய பிரியம் அப்படின்றது எப்படி? திருக்குறள் அப்படின்றதுல எவ்வளவு ஆர்வம் செலுத்துறாங்க? எப்பவுமே தமிழில் 100க்கு 100 எடுப்போம். முதல் நிலை தேர்வுக்கான விடைத்தாள் திருத்தும் பணி நடைபெற்று வருகிறது. மாணவர்கள் காத்திருக்கவும். தேர்வு முடிவு சிறிது நேரத்தில் வந்துவிடும். முதல்நிலை தேர்வில் தேர்ச்சி பெறும் மாணவர்கள் அடுத்த சுற்றுக்கு செல்வார்கள். முதல் மதிப்பெண் எடுக்கும் 60 மாணவர்கள் மட்டுமே
தேர்ச்சி பெற்று அடுத்த சுற்றுக்கு போவார்கள். இன்னும் சற்று நேரத்தில் முதல்நிலை தேர்வுக்கான முடிவு அறிவிக்கப்படும். இங்கே ஒரு லாட் வச்சுருக்கோம். இந்த லாட்டில் ஒரு சீட்டாக எடுத்துட்டு இங்கே நிற்கிறவங்ககிட்ட காமிக்கணும். காமிச்சிட்டு அவங்க உங்களை அலாட் பண்ணி உட்கார வச்சுருவாங்க. ஒரு கேள்வி கேட்பேன். திருக்குறள் சார்ந்து தான், பாடம் சார்ந்து இல்லை, திருக்குறள் சார்ந்து. யாருக்கு ஃபர்ஸ்ட் கை தூக்குறீங்களோ அவங்கள கேள்வி. திருவள்ளுவர் இது ஒன்று இருந்தால் மட்டும் போதும், வேற எதுவுமே வேணாம், இவனுக்கு எல்லாம் செய்ய முடியும் அப்படின்னு சொல்றாரு. ஏதாவது குழு வேணுமா? குழு சொல்லுவா. குழு சொன்னா கண்டுபிடிச்சிருங்களா? சரி, 43வது அதிகாரம். இன்னும் முதல் குறள் என்ன மடக்கிட்டீங்க? எல்லாம் 1000 குறள் படிச்சு 1330 படிச்சிருக்கீங்க. ஈஸியா சொல்றேன். அறிவுடைமைன்னு வேற சொல்ல. அறிவுடையார் எல்லாம் உடையார் அறிவிலார் அக்கறிக்கொள்ளார். என்னுடைய ரேணும் பரதநாட்டியம் கத்துக்கினியா? இங்கேருந்து தான் இப்போ நம்ம கொஷின் ஆரம்பிக்க போகிறோம். 1 2 3 4 5 6. இப்போ மொதல் கொஷின் வந்து 1வது டீமுக்கு கேட்பாங்க. அவங்க வந்து 30 செகண்ட் டைம் தருவாங்க. அந்த 30 செகண்டில் அவங்க அந்த ஆன்சர் வந்து சொல்லணும். சொல்லலைன்னா அந்த கொஷின் வந்து இன்னொரு டீமுக்கு, அதாவது 2வது டீமுக்கு பாஸ் ஆகிடும். இப்போ ஃபர்ஸ்ட் ஆன்சர் இவங்களே சொல்லிட்டாங்கன்னா 10 மார்க் கொடுப்பாங்க. கொஷின் பாஸ் ஆகி அவங்க சொல்கிறாங்கன்னா அவங்களுக்கு 5 மார்க் தான் கொடுப்பாங்க. வணக்கம் மாணவர்களே. முதல் கேள்வி முதல் குரூப்புக்கு போகுது. முதல் வினா, பிரதிபலன் கருதாது செய்கின்ற உதவி எதனை விட பெரியது அப்படின்னு வள்ளுவர் சொல்றார். எந்த எதிர்ப்பு இல்லாம, பிரதிபலன் இல்லாம செய்யற உதவி எதை விட பெரியது? கடலை விட பெரியது. ஃபேண்டாஸ்டிக், கரெக்ட் மேடம், சரியான பதில். அந்த குறள் தெரியுமா? பைந்தூக்கார் செய்த உதவி நைந்தூக்கின் நன்மை கடலின் பெரியது. சூப்பர் சூப்பர், ஃபேண்டாஸ்டிக். ரெண்டாவது குழு ரெடியா? தராசு பார்த்திருக்கீங்களா? தராசு. அந்த தராசு அது வந்து எதற்கு ஒப்பாக திருவள்ளுவர் காட்டுகிறார், அல்லது எந்த அதிகாரத்தில்? அந்த குறளை சொன்னாலும் சரி, இல்ல தராசு அப்படின்றது எந்த அதிகாரத்தில் வருகிறது? நடுவுநிலைமை 12வது அதிகாரம். சூப்பர், சான்ஸே கொடுக்கல, செகண்ட்ஸ். வெரி குட். 3வது அணி. ஒரு அரசன், அந்த காலத்தில் ராஜா இல்லையா, அந்த ராஜா அரசன் போரை விடவும் அவனுக்கு வெற்றி தருவது, போர் செய்து வெற்றி தருவது ஒரு பக்கம், ஆனா போரை விட அவனுக்கு வெற்றி தருவது எது? அந்த குறளை கூட, அந்த குறளோட ஒரு தொடர் கூட சொல்றேன். வேலன்று வெற்றி தருவது. குறள் சொல்ல வேணாம், அது என்ன? செங்கோன்மை முறையில். சூப்பர் சூப்பர், செங்கோல். இப்போ நான் எல்லாரும் கரெக்டா பதில் சொல்லிடுறீங்களே. ஐயோ, அமைச்சர், ராஜாக்கு அமைச்சர் இருக்கிறார். அமைச்சருக்கு வேண்டிய முக்கியமான 5 குண தகுதிகள் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றது எது? அந்த குறள் என்ன? அஞ்சு சொல்றார். கருவியும் காலமும் செய்கையும் செய்யும் அறிவினையும் ஆண்டதாம். அது எவ்வளவு வருது இதுல? வேற யார் சொல்லும்? இருக்கு. அடுத்தது யாருக்கு போகணும்? இவங்களுக்கு தானே போகணும். வன்கண் குடிக்காத்தல் கற்றறிதல் ஆழ்வினையோடு 5உடன் பாண்டது அமைச்சர். சூப்பர், கரெக்ட். 5 மார்க். 5 மார்க். வன்கண் குடிகாத்தல் கற்று அறிதல் ஆழ்வினையோடு 5உடன் மாண்டது அமைச்சு. குட். நல்லா பூத்து குலுங்கி இருக்கு, சச்சம்னு குளி பூ நல்லா அப்படி கொத்தா மலர்ந்து இருக்கு, ஆனா வாசனையே இல்லை. கொத்தா மலர்ந்து இருக்குது, ஆனா வாசனையே இல்லை. இப்படிப்பட்டவர்களை யாருக்கு ஒப்பாக திருவள்ளுவர் சொல்லி இருக்கிறார்? குறள் சொன்னாலும் சந்தோஷம். இனருள்தும் நாரா மலரணையர் கற்றது உணர விரித்துரையாது. அதோட பொருள் என்ன? நம்ம கற்றதை சொல்ல தெரியலனா அது வெறும் காகித பூக்த சமம், அருமணம் இல்லாத மலராகும். சூப்பர், ஃபேண்டாஸ்டிக், ஃபேண்டாஸ்டிக். குட். இங்க கொடுத்துறேன்.
2 மைக் எதுடா வச்சுனுக்கிற? சரி. புலால் மறுத்தல் என்னும் அதிகாரம் உரைக்கும் கருத்துக்கு இணையா, இப்போ புலால் மறுத்தல் தான் சாப்பிடக்கூடாது, அந்த மாதிரி இணையா இன்னொரு அதிகார தலைப்பு இருக்கு. அந்த அதிகார தலைப்பு என்ன? திருக்குறள்லயே. கொல்லாமை. ஃபேண்டாஸ்டிக், வெரி குட் வெரி குட். இப்போ முதல் சுற்று முடிஞ்சிடுச்சு மேடம். இப்போ 2வது சுற்று ரெடியா? சரி. வள்ளுவர் விலங்குகள், பறவைகள் இதெல்லாம் ஊர்வன, பரப்பன எல்லாத்தையும் பயன்படுத்தியிருக்கார். ஆனால் இந்த இடத்துல வள்ளுவர் ஒரு விலங்கை பயன்படுத்தியிருக்கார். அது நீருக்குள்ளே இருக்கு. நீருக்குள்ளே அதுக்கு பயங்கர பலம், யானையை கூட சாப்பிட்ரும். அந்த மாதிரி வரக்கூடிய அந்த குறள் அந்த குறள் என்ன? நெடுமுடலுள் வெல்லும் முதலை அடுமுடலில் நீங்கின் அதனை பிற. சூப்பர் சூப்பர். என்ன நம்பர் அது? 495வது குறள் 50வது அதிகாரம் இடனடிதல். ஃபேண்டாஸ்டிக் ஃபேண்டாஸ்டிக் ஃபேண்டாஸ்டிக், குட். அடுத்து, வள்ளுவருக்கும் மயிலுக்கும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸு. வள்ளுவர் என்ன பண்ணியிருக்காரு, இந்த மயிலை பற்றி ஒரு குறள் சொல்லியிருக்கிறார். ஆனால் நான் அதையும் சொல்லிடுறேன், ஏன்னா நீங்கள் கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். காமத்துப்பாலில் வருது. மயிலை பற்றி சொன்ன குறள் என்ன குறள்? காமத்துப்பாலில் வருது. செகண்ட் ஸ்டார்டட். எல்லாரும் கேட்குது இல்லை நான் பேசுறது? ரெடியாக மனசில் வச்சுக்கங்க. 30 செகண்ட்ஸ் ஓவர். அடுத்ததுக்கு இவங்களுக்கு தான் சான்ஸ். அடுத்தது இவங்களுக்கு சான்ஸ் இல்லையா? நீங்க சொல்லுங்க. அணங்குகோல் ஆய்மையில் கொல்லோ கணங்கொலை மாதர்கோல் மாலுமே நெஞ்சு. ஃபைன், கரெக்ட். 5 மார்க். எலிங்க வந்து சிக்கு 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 சிக்குன்னு சவுண்டு கொடுக்கும். ஆரவாரம் மிக்கது எலி, உங்களுக்குலாம் தெரியும். ஒன்றா வந்தால் சவுண்டு கொடுக்கும். ஆனால் இந்த எலி கூட்டம் ஒரு விலங்கு அப்படின்னு மூச்சு விட்டா எல்லாம் காணா போடும். அந்த மாதிரியான அந்த விலங்கு எது? நாகம். குறள் வந்து ஒளித்தக்கால் எண்ணம் உவரி எலிப்பகை நாகம். சூப்பர், ஃபைன், ஃபேண்டாஸ்டிக். டர்ன் இல்லையா? சரி. நம்ம சாதாரணமாக நடந்தாலே மூச்சு வாங்குது. ஆனால் இது என்ன பண்ணோம், இந்த விலங்கு தடைப்பட்ட இடத்துலலாம் மூச்சு வாங்கினா கூட அது பாட்டி போயிட்டே இருக்கும். எந்த தடைக்கும் அது பயப்படாது. அது பாட்டி நடந்து போயினே, அது வாயில் நுரத்தள்ளும், ஆனாலும் நடந்து போயிட்டே இருக்கும். அந்த விலங்கு பெயர் என்ன? யானை. யாக்கா? யானை. யானா? நுரத்தள்ளினே நடக்கும், அது அடித்தா கூட நடக்கும், அது பாட்டி நடக்கும். தடைப்பட்ட இடங்களிலெல்லாம் வண்டியை இழுத்து செல்லும். இப்படின்னு சொல்கிறேன். 30 செகண்ட் பாஸ். இவங்களுக்கு வருது. ஐயா, கேள்வி இன்னொரு முறை சொல்லுங்க. கேள்வி இன்னொரு முறை சொல்லுங்க. சரி. நத்தை. இல்ல, நீங்க சொல்லுங்க. மாடு, பகடு. எஸ், ஃபேண்டாஸ்டிக். அந்த குறள் என்ன? மடுத்த வாயெல்லாம் பகடு அண்ணான் உற்ற இடுக்கன் இடர்வாடு உடைத்து. அந்த குறள் இல்லையா? ஃபைன். ஒரே கடவுள், பேர்லாம் சொல்லல, கடவுள் ஒருத்தர் அப்படின்னு சொல்ற குறள் எது? கொஞ்சம் காமன் சென்ஸ். எந்த பேரும் இல்லை, கடவுள் பேரெல்லாம் அவர் சொல்லல. இதுதான் கடவுள். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. ஃபேண்டாஸ்டிக். ஆதி பகவன். ஓகே, குட், ஃபைன். அடுத்த குறள். பெரியவர் அப்படின்னா வயசுலையோ, உருவத்திலையோ, பதவியிலையோ, பட்டத்திலையோ இல்லை. இதனால அவரை பெரியவர் அப்படின்னு வள்ளுவர் சொல்ற பெரியவர் எதனால உயர்ந்தவர்? செயற்கரிய செய்வார் பெரியர் சிறியர் செயற்கரிய செய்வார். ஃபைன், ஃபேண்டாஸ்டிக். ஓகே, ஃபைன். ஒரு மதிப்பும் இல்லை, ஒரு 0. அவனை கூட பெரிய மதிப்புடையவன் ஆக்கக்கூடியது இந்த உலகியல்ல எது? ஹீரோவை 0 ஆக்குது எது? அது 30 செகண்ட். ஒழுக்கம். 30 செகண்ட். அவ்வளோயா? மேடம் சொன்னதான். எல்லாம் யோசிச்சு வச்சுக்கோங்க. இவங்களுக்கு அப்புறம் இவங்க. கொன்றன என்ன செய்யணும், அவர் செய்த ஒன்று நன்றுள்ள கெடும். நான் என்ன கேட்டேன், நீ உள்வாங்கவே இல்லையே. அது என்ன இருந்தா வரும் அப்படின்றத நான் கேட்ட கேள்வி. ஓகே, நீ. பொருளல் அவரை பொருளாகச் செய்யும் பொருளல்ல தில்லை பொருள். பொருள். ஆன்சர் வந்து அதுக்கு வந்து பொருள். பொருள் என்ன? கையில பொருள் இருந்தா சாதாரணமானவங்களை கூட அசாதாரணமா நினைக்கக்கூடிய உலகியல். அதான் வள்ளுவர் அன்னைக்கே சொல்லியிருக்கார். ஓகே, ஃபைன். ஸோ உங்களுக்கு அடுத்த சுற்று உங்களுக்கு வரணுமா?
ஒரு நல்ல நட்புக்கு அடிப்படையாக இது இருந்தாதான் அந்த நட்பு தொடரும், இல்லைன்னா அந்த நட்பு தொடராது. அந்த நட்புக்கு அடிக்கடி பார்க்கணும், பழகணும், இதெல்லாம் வேண்டாம். ஆனால் இது இருந்தால் போதும், அந்த நட்பு நிலைக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த உணர்வு எது? நான் இது ஆன்சரும் சொல்லிட்டேன் உங்களுக்கு. அந்த உணர்வு எது? நட்பு அதிகாரம் 6 இருக்கு, சொல்லி பார்த்தாலே வந்துடும். நட்பு நட்பாராய்தல், பழமை தீ நட்பு, கூடா நட்பு, சிற்றினம் சேராமை. நட்பிற்கு வீற்றறிக்கை யாதெனில் கொட்பின்றி. நான் குரலையே கேட்கலையே. இந்த உணர்வு இருந்தால் நட்பு நிலைக்கும் அப்படின்னு. சார், நண்பருக்கு வந்து ஒரே மாதிரியான எண்ணம் வேண்டும் இருவருக்கும். கனவினும் இன்னாத மண்ணோ வினைவேறு சொல்வேறு பட்டார் தொடர்பு. சரி, உணர்ச்சி அப்படின்னு சொல்றேன், இப்போ அது புரிஞ்சுக்கோங்க. உணர்ச்சி பழகுதல் வேண்டாம், உணர்ச்சி தான். அப்ப எது இருந்தா நட்பு நிலைக்கும்? உணர்ச்சி, ஒத்த உணர்ச்சி. ஆனால் குரல் சொல்லிட்டாங்க அவங்க. ஸோ அதனால நம்ம அதுக்கு குரலுக்கு மதிப்பு தரணும். மக்கள் எதனால ஒத்து இருக்கணும்? உருவத்தாலையா, உடையாலையா, பொருளாலையா? எல்லாம் யோசிச்சு சொல்லுங்க. எதால ஒத்து இருக்கணும்? செகண்ட் ஸ்டார்ட். பண்பால ஒத்துருக்கு. உருப்பத்தல் மக்கள் ஒப்பென்றால் வெறுத்தக்க, பண்பத்தல் ஒப்பதாம் ஒப்பு. எங்க வருது? 100வது அதிகாரம் பண்புடைமை. எத்தனாவது குரல்? 993. ஃபேண்டாஸ்டிக், குட் 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 குட். அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு தள்ளி போடாம செய்ய வேண்டிய ஒரு செயல் என்ன செயல்? நாளைக்கு பார்த்துக்கலாம்பா, நாளைக்கு பார்த்துக்கலாம்பா அப்படின்னு தள்ளி போடாம செய்ய வேண்டிய செயல். சூப்பர், அறச்செயல். என்ன குரல் அது? ஆனா ஆன்சர் கரெக்ட். அன்றறிவாம் என்னாது அறம் செய்க, மற்றது பொன்றுங்கால் பொன்றா துணை. 36வது குரல். குட், ஃபேண்டாஸ்டிக். நினைப்பதை எந்த அளவு நினைச்சா நமக்கு நல்லது? ஒரு எண்ணம் வருது, ஒரு மோட்டிவேஷன் வாழ்க்கையில், ஆப்ஜெக்டிவ். உன்னோட மோட்டோ என்ன, உன் மோட்டிவ் என்ன வாழ்க்கையிலன்னு கேட்குறான். எந்த அளவு இரு ஆன்சர் அவங்களுக்கு எப்படி நினைக்கணும் அப்படின்னு வள்ளுவர் நினைப்பை பற்றி சொல்ற குரல். அந்த இது எந்த குரல்? உள்ளுவது எல்லாம் உயர்வுள்ளல், மற்றது தள்ளினும் தள்ளாமை நிறுத்து. எத்தனாவது நம்பரு? ஊக்கமுடைமை. நம்பர் 6வது. பயப்படுற, தைரியமா சொல்லிட்டு 596. ஃபேண்டாஸ்டிக் ஃபேண்டாஸ்டிக், குட் குட். சரியா சொல்லிட்டாங்க. ஒருத்தரோட நெஞ்சமே அவர் எப்ப போட்டு வருத்தம், நீ பண்ண தப்பு, நீ பண்ண தப்பு, நீ சொன்ன தப்பு, நீ சொன்ன சூப்பர். எத்தனை நம்பர் அது? 30வது அதிகாரத்தின் 5வது குறள். 5வது குறளா? 293. தப்பு. இப்ப எனக்கு மார்க்கு. இப்போ உங்கள நீங்க எல்லாருமே ரொம்ப அழகா சொன்னீங்க. ரியலாவே குடோஸ் டு யூ ஆல். எல்லாருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். ரொம்ப அழகா தமிழ்நாட்டிலேருந்து ஒவ்வொரு இடத்துல இருந்து வந்து இவ்வளவு பொறுமை காத்திருந்து உங்களுடைய குரல் நுண்ணறிவை நாங்கள் பாராட்டுறோம். எல்லாருக்கும் சேர்த்து எல்லாரும் கை தட்டுங்க பார்க்கலாம். ஃபேண்டாஸ்டிக் ஃபேண்டாஸ்டிக். வள்ளுவர் பாராட்டு ஒரு குரல் சொல்லியிருக்காரு. என்ன குரல் அது? இன்சொல் இனிதீன்றல் காண்பான் எவன் கொலோ வன்சொல் வழங்குவது. எத்தனாவது குரல் அது? 99வது குரல். ஸோ உங்களெல்லாம் வந்து நாங்கள் இன்சொல்லால் பாராட்டுறோம். இப்போ உங்களில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களை மேடம் இப்போ வாசிப்பாங்க. இது வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய உங்களுடைய நுண்ணறிவில் தேர்ந்தெடுக்கப்பட்டது. இதனால் இதுதான் முடிவு கிடையாது. இன்னைக்கு தேர்ந்தெடுத்துருக்கோம், நாளைக்கு இதை விட நீங்கள் நல்லாவும் சொல்லலாம். ஸோ இதில் வெற்றி தோல்வியெல்லாம் கிடையாது. இந்த நேரத்தில் நம்ம போட்டிக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் அப்படி தான் எடுத்துக்கணும். அடுத்தவங்களை பாராட்டணும். ஸ்போர்ட்ஸில் ஒருத்தர் தோத்தவங்க ஜெயிச்சவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க? ஜெயிச்சவங்க தோத்தவங்களை என்ன பண்ணுவாங்க? ஷேக் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் மூணு குழு வந்திருக்கீங்க, அதை வந்து இப்போ அனௌன்ஸ் பண்ணுறோம். முதலாவதா வந்த குழு வந்து குழு 3. இரண்டாவதா வந்தவங்க குழு 5, 35 மதிப்பெண்கள். மூன்றாவதா வந்தது குழு எண் 6, 30 மதிப்பெண்கள். மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கான இந்த குரல் வினாடி வினா பிரம்மாண்டமான போட்டி ரொம்ப அழகாக நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ நான் வந்து இன்னும் உற்சாகமாக சுறுசுறுப்பாக பேசுகிறேன்னா அதுக்கு காரணம் என் எதிர்க்க அமர்ந்திருக்கக்கூடிய பள்ளி மாணவர்கள் தான். பார்க்கவே அவ்வளோ ஒரு உத்வேகமாக இருக்குது எனக்குள்ளே. ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்காங்க. அவங்க எல்லாருமே எப்போ நம்மளை கூப்பிடுவாங்க, திருக்குறள் பற்றி நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு யோசனையோடு இருக்காங்க. ஸோ உங்கள் எல்லாரையுமே கூப்பிடலாமா?
இங்கே ஒரு சின்ன சின்ன விளையாட்டு நடத்த போகிறோம். யாரெல்லாம் ஆர்வமாக இருக்கீங்க கை தூக்குங்க. சரி, அப்போ கண்டிப்பாக கூப்பிட்டு வேண்டியதான். நீங்கள் வாங்க, நல்லா குலுக்கிடுறேன். ஒரு சீட் எடுங்க. அறத்தாறு இதுவன வேண்டா சிவிகை, இது ஃபுல் குரல் சொல்லணும். அறத்தாறு இதுவன வேண்டா சிவிகை, பொற்றானோடு உண்டானிடை. வாழ்நாள் வழியடிக்கும் கல், வில்நாள் படாமை நன்றச்சுடன் வாழ்நாள் வழியடிக்கும் கல். வாழ்த்துக்கள். பாருங்க, இப்போ இங்கே நீங்கள் வெற்றி பெற்றுட்டீங்க. நம்ம வெற்றி தோல்வின்றது வாழ்க்கையில் வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் நம்ம முயற்சின்றது பண்ணிக்கிட்டே இருக்கணும். திருக்குறள் இன்னும் நிறைய படிச்சிங்கன்னா நிறைய வாழ்க்கையில் வெற்றி பெறலாம். சரியா? மீண்டும் ஒரு முறை அவங்களுக்காக ஒரு நல்ல கைத்தட்டல் கொடுத்துடலாம். இப்போ என் கூட வந்து அரசு உயர்நிலைப்பள்ளி கீழ்வேலூர்லேருந்து மோஹித் வந்திருக்காரு. வணக்கம் மோஹித், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் மேம். மோஹித் என்ன படிக்கிறீங்க? 6th 6ஆம் வகுப்பு படிக்கிறீங்க. மோஹித்தினுடைய எதிர்கால இலக்கு படித்து என்ன ஆகணும்னு நினைக்கிறீங்க? கலெக்டர் ஆகணும்னு நினைக்கிறேன் மேம். மாவட்ட ஆட்சியர் ஆகணும்னு நினைக்கிறீங்க. வாழ்த்துக்கள் மோஹித். அதுக்கு நிறைய பொது அறிவு வளர்த்துக்கணும் இல்லையா? ஆமாம் மேம். செய்திகள்லாம் பார்ப்பீங்களா? வீட்டில் டிவி இருக்காது மேம். செய்தித்தாள் படிப்பீங்களா? அது படிப்போம் மேம். அன்பின் வலியது துயர்நிலை அக்தில்லாருக்கு அக்தில்லாருக்கு அன்பில் வலியது உயர்நிலை அக்தில்லாருக்கு எலும்புதோல் போற்றுன்னு வரும் மேம். அதை அப்படியே என் கையில் கொடுத்துருங்க. இன்னொருத்தர்கிட்ட நம்ம கேட்கலாம். அந்த மாணவி கிட்ட கேட்போம். நன்றி. வாங்க. திருக்குறள் வந்து அதன் மீது உங்களுக்கு எப்படி ஆர்வம் வந்துச்சு? யார் உங்களுக்கு முதல்ல திருக்குறள் சொல்லி கொடுத்தது? அது எனக்கு திருக்குறள்னா என்னன்னே தெரியாது. எங்கள் ஊரில் முதலமைச்சர் திருக்குறள் திருப்பணின்னு அப்படின்னு கொஞ்சம் பேர் வந்தாங்க. அவங்க சும்மா தான் கூப்பிடுவாங்க. நானும் போனேன். அங்கே போய் தான் அவங்க திருக்குறள் பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி தந்தாங்க. அப்போ எனக்கும் கொஞ்சம் ஆர்வம் வந்துச்சு திருக்குறள் படிக்கணும் அப்படின்றதுனால. அதனால் நானும் கொஞ்சம் கொஞ்சமாக 36 குறள் படிச்சிருக்கேன். இப்போ மொத்தம் எத்தனை குறள் உங்களுக்கு தெரியும்? 36 தெரியும். 36 தெரியும். இன்னும் 1330 குறளையும் முடிக்கணும் அப்படின்ற ஆர்வம் இருக்கா உங்களுக்குள்ள? இருக்கு. அன்பின் வழிய துயிர் நிலை அக்திலார்க்கு அன்பில் அதனை அறம். இது ஒரு திருக்குறள், இது வேறு ஒரு திருக்குறள். இதனுடைய முழுமை உங்களுக்கு தெரியுமா? அன்பில் அதனை வெயில் போல காயமே அன்பில் அதனை அறம். சரியா சொல்லிட்டீங்க. ஏதாவது 2வது அடி வச்சு முதல் அடியை சரியா கண்டுபிடிச்சிட்டீங்க. இந்த முதல் அடி 2வது அடி ரொம்ப எளிமையா சொல்லிடலாமே. அன்பில் வழியது உயிர்நிலை அக்திலார்க்கு என்பு தோல் போர்த்து உடம்பு. அதாவது அன்பில் வழியது உயிரிலை அக்திலாருக்கு. அன்பு இல்லாத உடம்பு அப்படின்றது என்னன்னா எலும்புலால போர்த்தப்பட்ட தோல் மட்டும்தான். அந்த உடம்புல வேற எந்த உணர்வுமே இல்லைன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? அன்பில் வழியது உயிர்நிலை அக்திலாருக்கு என்பு தோல் போர்த்த உடம்பு. என் பேர் வி கரோனாட்டோ. நான் வந்து திருநெல்வேலி மாவட்டத்திலிருந்து வந்திருக்கேன். ஒரு குறள்ல எத்தனை வார்த்தைகள் இருக்குமா? 7 வார்த்தைகள் இருக்கும். 2 அடி இருக்கும். ஆமா. இப்போ அதுல வந்துட்டு மொத அடி ஒரு குறளா இருக்கும், கீழே இருக்க 2வது அடி இன்னொரு குறளா இருக்கும். இப்போ நீங்க அந்த 2 குறளும் என்னன்னு எனக்கு கண்டுபிடிச்சு சொல்லணும். வித்தம் இடல் வேண்டும் கொல்லா விருந்தோம்பி நோக்க குலையும் விருந்து. இது 2ல ஏதாவது ஒன்று தெரியுதா? 2வது தெரியுது. டைம் முடிஞ்சுது. 2மே தெரியல. சரி, ஓகே. இயல்பில்லான் வாழ்க்கை வாழ்பவன் என்பான் முயல்வாருள் எல்லாம் மொதல் இதை கண்டுபிடிச்சிட்டீங்க. 2வது தெரியுதா? 2வதோட கடைசி இது. மொதல் இது என்னன்னு ஆரம்பிக்கும்? யோசிங்க ஸ்ரீ. அன்பு மரணம் உடைத்தாயின் வாழ்க்கை பண்பும் பயணமும் அது. சூப்பர் சூப்பர். 2 சொல்லுங்க. இயல்பினால் இல்வாழ்க்கை வாழ்பவன் என்பான் முயல்வாருள் எல்லாம் தலை. அன்பும் மரணம் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயணமும் அது. சூப்பர் சூப்பர் இசை, சூப்பராக சொன்னீங்க. தம் பொருள் என்பதாம் மக்கள் அவர் பொருள் பண்புடை மக்கட் பெரியன். ஃபர்ஸ்ட் பொருள் மிஸ் தம் பொருள் என்பதாம் மக்கள் அவர் பொருள் தம் தம் வினையான் வரும். சூப்பர். மொதல் இதை கண்டுபிடிச்சிட்டீங்க. 2வது தெரியுமா? அதையும் சொல்லுங்க. எழுபிறப்பும் தீயவி தீண்டா பழிப்பிறங்கா பண்புடை மக்கட் பெரியன். அருமை அருமை. 2யுமே சொல்லிட்டாரு. கிளாப் பண்ணுங்க எல்லாரும். சூப்பர் டென்னிஸ். 2யுமே சொல்லிட்டீங்க. அல்ஃபிசாவினுடைய தமிழ் ஆர்வத்தை பாராட்டி அவங்களுடைய ஆசிரியரே அவங்களுக்கு தமிழ் பிறை அப்படின்ற ஒரு பட்டத்தை கொடுத்துருக்காங்கன்றது எங்களுக்கு அவ்வளோ பெருமையாக இருக்குது. இந்த போட்டியை பற்றி உங்களுக்கு எப்படி தெரிய வந்தது? உங்களுடைய பள்ளியில் ஆசிரியர்கள் எப்படி இதற்காக வந்து முன்னெடுப்பு செஞ்சாங்க?
இப்போ பள்ளி ஆசிரியரில் இவங்களுக்கு வந்து நான் திருக்குறள் வந்து சின்ன வயசுலேருந்து வீட்டில் சொல்லிக்கிட்டு இருந்தேன். அப்போ வந்து அவங்க ஹெச்எம் வந்து என்ன பண்ணாங்க, இவங்க திருக்குறள் சொல்கிறாங்க, நான் ஒரு ஆன்லைன் கிளாஸ் இருக்குது அதில் வந்து சேர்த்து விடுறேன் அப்படின்னாங்க. சரி, நான் அதில் ஜாயின் பண்ணாங்க. இப்போ ரெகுலராக மார்னிங் வந்து ஒரு 7 to 7:30 வரைக்கும் ½ hour அட்டன் பண்ணாங்க. அதில் வந்து அவர் திருக்குறள் ஐயா வந்து இவங்க நல்லா பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் என்கரேஜ் பண்ணி இப்போ வந்து அவங்க 1330 குறள் முடிச்சுட்டு தமிழக அரசு விருது இப்போ வாங்க போகிறாங்க. அந்த 15,000 மணி கொடுக்குறாங்க இல்லையா, அதில் செலக்ட் ஆகிட்டாங்க. அடுத்து இந்த மாதிரி காம்படிஷனுக்கு அவர் தான் அனுப்பி வச்சார். அவர் பேர் வந்து ஜோதி ஐயா, குறள் அமிழ்தன்னு சொல்லுவாங்க. குறள் அமிழ்தன் ஜோதி ஐயாவுக்கு எங்களுடைய சிரம் தாழ்ந்த நன்றிகள். இப்படிப்பட்ட நல்ல நல்ல வைரமான மாணிக்கமான மாணவர்களை தேர்வு செஞ்சு இந்த நிகழ்ச்சிக்கு அனுப்பியிருக்கிறது எங்களுக்கு ரொம்ப மகிழ்வாக இருக்குது. பொதுவாக பள்ளிகளுக்கு போகும்பொழுது தான் நம்ம வந்து நட்பு தேடுவோம், நட்பு நமக்கு வந்து சேரும். ஆனால் இப்போ இங்கே தமிழ் போட்டிக்கு வந்திருக்கும் பொழுதே இங்கே ஒரு நட்பு வட்டாரம் உருவாக்கி இருக்குங்க. இவங்க எல்லாருமே இங்கே வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி நண்பர்களாக மாறி இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாவட்டத்தை சேர்ந்தவங்களாக இருக்காங்க. தஞ்சாவூர், சிவகங்கை, திருவாரூர் மாவட்டத்திலேருந்து வந்திருக்காங்க. இவங்களை பற்றி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம், உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க. என் பேர் இலக்கியாமா, திருக்குறள் பயிற்றுனராக இருக்கும். பயிற்றுனரா நீங்கள்? எத்தனை மாணவர்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கீங்க? இப்போ புதிய பயிற்றுனராக ஜாயின் பண்ணியிருக்கேன். என்கிட்ட ஒரு 25 குழந்தைங்க படிச்சுட்ருக்காங்க. வேறு மாவட்டத்திலேருந்து படிச்சுட்ருக்காங்க. எங்கள் தஞ்சாவூர் மாவட்டத்தில் தலைமை பயிற்றுனராக கோபி சிங் ஐயா இருக்காங்க, திருக்குறள் தூதர். அவங்க வந்து தஞ்சாவூர் மாவட்டத்திலே மொத்தம் ஒரு 74 குழந்தைங்க வந்து முற்றுதல் முடிச்சிருக்காங்க. அந்த குழந்தைங்க இப்போ போன வருஷம் வந்து ப்ரைஸ் வாங்கிட்டு போயிட்டாங்க. இப்போ இந்த வருஷம் எங்கள் குழந்தைங்க வந்திருக்காங்க. அடுத்த வருஷம் என்னோட பயிற்றுனர் என்னோட குழந்தைங்க வருவாங்கன்ற நம்பிக்கை. என் பெயர் ஜெயசுதா. நான் அரசு மேல்நிலைப்பள்ளி திருக்குறள் ஸ்டோரில் ஒர்க் பண்ணுறேன். என் பையன் அகில் தர்ஷன். போன தடவையும் வந்தோம். போன தடவை செகண்ட் ரவுண்டு வரைக்கும் வந்தார். இந்த தடவையும் அழைச்சிட்டு வந்திருக்கேன். அவனும் முற்றுதல் பண்ணியிருக்காங்க. எங்கள் மகரிஷி ஸ்கூலில் வந்து திருக்குறளுக்குனே ஒரு பயிற்றுனர் ஆசிரியர் இருக்காங்க. அவங்க வருஷத்துக்கு ஒரு 4-5 குழந்தைகளை வந்து ரெடி பண்ணி முற்றுதல் பண்ண வச்சிடுறாங்க. அவங்க பேர் மகாலட்சுமி மேம். திருக்குறள் வந்து பசங்களுக்கு வாழ்வு நெறி காட்டுறதுனால திருக்குறள் மேலே பிள்ளைங்களுக்கும் ஆர்வமாக இருக்குது. அதனால் நல்லாவும் படிக்கிறாங்க. என் பெயர் பத்மாவதி. நான் சிவகங்கை மாவட்டம் வெற்றியூர் கிராமத்தில் இருக்கோம். இப்போ காரைக்குடி மகரிஷி வித்யா மந்திர் பள்ளியில் நான் ஆசிரியராக பணிபுரிகிறேன். என் பொண்ணு அங்கே தான் 8ஆம் வகுப்பு படிக்கிறான். 7ஆவது படிக்கும் போதே திருக்குறள் முற்றுதல் தெரிவிச்சிட்டா. அதே மகாலட்சுமி ஆசிரியர் தான் பயிற்றுவித்தாங்க. எங்கள் ஸ்கூல் தான் எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டு. அதனால் எங்கள் ஸ்கூல் நினச்சி நான் ரொம்ப பெருமைப்படுறேன். என் பேர் சி யோகா. நான் திருவாரூர் மாவட்டத்துலேருந்து வர்றேன். எனக்கு 3 குழந்தைங்க. பெரிய பையன் 10th படிக்கிறான். 2 பாப்பா, ஆர் கார்னிகா, ஆர் பிரித்திகா. 2 பேருமே 1330 குறளும் முடிச்சிட்டாங்க. இப்போ குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறதுல வச்சு பார்க்குறப்போ நம்ம வந்து நிறைய கற்றுக்குறோம். நம்ம குறள் மட்டும்தான் சொல்லி கொடுத்துட்டு இருந்தோம். இப்போ பொருள் சொல்கிறப்போ ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொரு குறளும் சொல்கிறப்போ எங்களுக்கு ரொம்ப நெகிழ்ச்சியாக இருக்குது. இப்போ துணைக்கால் இல்லாத குறள் என்னது, ஆரம்பிக்கிற எழுத்துலேயே முடிகிற குறள், அப்புறம் இது எல்லாமே 1330 குறளையும் கூட்டினா 7ங்கிற எழுத்து வர்றது, எந்தெந்த எண் இடம்பெறலை, எந்தெந்த எழுத்து இடம்பெறலை, எந்தெந்த பெயர் இடம்பெறலை, இதெல்லாம் பார்க்குறப்ப எங்களுக்கே மகிழ்ச்சியாக இருக்குது, வியப்பாகவும் இருக்குது. ஓ, இவ்வளோ இதில் இருக்கா, இன்னும் நாங்கள் கற்றுக்கிட்டு இருக்கோம், சொல்லி தான் கொடுத்துட்ருக்கோம், ஆனால் இன்னும் நாங்களும் நிறைய கற்றுக்கிற மாதிரி இருக்குது. அதாவது தமிழினுடைய அற்புதத்தை வந்து நம்ம ஒவ்வொன்றா உணர முடியும். திருக்குறளில் வந்து ஒவ்வொரு விஷயங்களுமே திருவள்ளுவர் வந்து எவ்வளோ ஆண்டுகளுக்கு முன்னாடியே சொல்லி வச்சுருக்காரு. வெளிநாட்டு அறிஞர்கள்லாம் படிச்சிருக்காங்க. அதே மாதிரி நம்ம ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா திருக்குறளில் ரொம்ப பிடிச்ச குறள், அறிவு அற்றங்காக்கும் கருவி செருவார்க்கும் உள்ளளிக்க ஆகாரன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை படிக்க வைக்கும் போது நம்மளோட பெரியவங்களாம் இதை படித்து தான் பெரியவங்களாக இருக்காங்க. நீனும் படித்தா இன்னும் பெரியவங்களாக வரலாம் அப்படின்னு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். திருக்குறள் அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கை எப்படி வாழணும், மற்றவங்கள்ட்ட எப்படி அனுசரித்து போகணும், நம்ம வாழ்க்கையை வாழ்கிறதுக்கான ஒரு நெறிய சொல்லுது. அதுக்கப்புறம் அதை நிறைய எங்கள் பாப்பாவும் புரிஞ்சுக்கிடுச்சு. ஃபஸ்ட்டு முற்றுதல் பண்ணிவிட்டு அதை ஒரு திருக்குறள் சொல்ல சொன்னாங்க. ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் அப்படின்னு அந்த குறள் அது சொல்கிறப்ப அதுக்கு எந்த அளவுக்கு எல்லாத்தையும் புரிஞ்சிருக்கு அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்போ சொல்லி கொடுத்த எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. மெய் சிலிர்ப்பாக இருக்குது. பொதுவாக திருக்குறளினுடைய அற்புதங்களை மாணவர்களுக்கு கிட்ட கேட்டால் அவங்க நிறைய சொல்லுவாங்க. ஆனால் அந்த மாணவர்களை உருவாக்கக்கூடிய பெற்றோர்களுக்குள்ள இந்த திருக்குறள் எவ்வளோ ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திருக்கு. வாழ்வியலை தான் நீங்கள் கற்றுக்குறீங்க. ஏதோ மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கக்கூடிய விஷயங்கள் அல்ல, வாழ்க்கையை தான் நம்ம வந்து குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுக்குறோம். நீங்கள் முதல் இறப்பு வரை என்னென்ன இருக்கோ எல்லாமே அதில் இருக்குது. எப்படி வாழணும் அப்படிங்கிற வழிமுறைகள் எல்லாமே அதில் தான் இருக்குது. அதனால் நம்ம அது திருக்குறளை மட்டும் நம்ம பொருள் உணர்ந்து படித்தாவே போதும், வாழ்க்கையில் முன்னேறலாம். நிச்சயமாக இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே ஆசிரியர்களாகவும் இருக்காங்க. திருக்குறள் கற்றுக்கும் போது அவங்களும் ஒரு மாணவராகவும் மாறிடுறாங்கன்றது எனக்கு மகிழ்வாக இருக்குது. உங்கள் எல்லா பிள்ளைகளுமே தேர்வு ஆகணும், எல்லா பிள்ளைகளுமே இறுதி நிலை சுற்றுக்கு போகணும், உங்களுக்கு பெயர் சேர்க்கணும், சான்றோன் என கேட்ட தாய் தந்தையாக நீங்கள் எல்லாருமே மாறணும்னு நான் மனதார வாழ்த்துறேன். ஆல் தி பெஸ்ட். நன்றி. பொண்ணு வந்திருக்கேன். பொண்ணு பேர் வர்ஷினி தேவி.
எந்த ஊர்ல இருந்து மாறீங்க? தூத்துக்குடி மாவட்டம். ரொம்ப மகிழ்ச்சி. இந்த இடத்துக்கு வருவோன்னு நாங்கள் நினச்சி பார்க்கல. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பெருமையாக இருக்குங்க மேடம். எங்கள் ஊர்லேயே எங்கள் பாப்பா தான் ஃபஸ்ட்டு வந்திருக்காங்க டிவி சேனலுக்கு. இந்த சென்னைக்கு நாங்கள் இதுதான் மேம் ஃபஸ்ட்டு வரோங்க மேம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னைக்கு வந்துட்டு வினாடி வினா போட்டி நடந்துட்டு இருக்கு, திருக்குறள் வினாடி வினா. அதில் வந்துட்டு இன்னைக்கு நம்ம கூட 2 மாணவர்கள் இருக்காங்க. அவங்க கூட வந்துட்டு நம்ம இப்போ ஒரு விளையாட்டு விளையாட போகிறோம். என்னன்னா, நான் இப்போ 1 மினிட் வைப்பேன். அந்த 1 மினிட்குள்ளே அவங்களால எத்தனை குறள் சொல்ல முடியுதோ அப்படின்றத வந்துட்டு நம்ம இப்போ என்ன போகிறோம். சரியா, ஸ்டார்ட் பண்ணிடலாமா? உங்கள் பேர் சொல்லிடுங்க. என் பேர் நான் ஜசிம் கான். என் பேர் நான் ஜசில் கான். இவங்க 2 பேரும் வந்துட்டு ட்வின்ஸ், அதனால 2 பேர் கூட இருக்காங்க. கடவுள் வாழ்த்து ஒன்று. அகர முதலத்தெல்லாம் ஆதி பவன் முதலே உலகு கற்றனால் ஆயப்பெண்கும் வாழவன் நற்றா தொழிலாளி மலை செய்க நாம் மன்னிச்சிருந்தாலும் நின்று வாழ வேண்டது வேண்டாமல் சிந்தருக்கு ஆண்டு உண்மையில் இரு சேரனும் சேராரவனை பொருசல் புகுந்தா மற்றும் பொருவாளிகள் தன் பெயர்களுக்கு நின்று வாழ்வ தனக்கோமே இல்லை அந்த சிந்தங்கள் அமன கொலை மாற்றலை அறவாளி அந்த தான் சிந்தக்கல்ல அப்புறவாளி நீந்தலை ஒளியப்பெரு குடும்பம் தன் தலைவனங்கத்தலை பிறவி பெருங்களை நீந்து வாழ்ந்த இரவன் அடிச்சு 2 வானிச்சு பான் என்று உலகம் மலிவு வருவ தரணம் பற்று துப்பாரி நின்று போய் பெருனை ஒன்று பற்றி ஏறி நூலார் உலர் பெரும் வாரி வழங்க எடுப்பம் கட்ட சாரா மற்ற எடுப்பம் இல்லாமல் விசிமுதலில் அல்ல மற்ற பசுமுதல் நீரின்ற மெதொழியாக மாறின்ற மெதலுக்கு மூன்று நித்தாபுரம் ஒழுக்கத்து நித்தாபுரம் 70 ஆண்டு மணி வந்தது தொந்தாபுரம் மெத்தனுக்கு இனிமேத்தை நீர்ந்து பராமட்டம் பெருமை தெரிவித்து 5 நாட்டால் ஆலோசலோகம் வந்தனம் சொல்லுங்க சிகரத்து பெரியாசிரியா சிகரத்துக்கள் சூழல் 20 நாட்டம் வந்தன வட்டாலோ நிர்மலி மாந்த பெருமை நடத்து மரமலை காட்டிவிடும் குணமை கொண்ட கடமை கத்துல தான் அந்த பாரம் சந்தன்மை கொண்டார்கள் 4 60 அவர் வந்துட்டு 1 மினிட்ல வந்துட்டு மொத்தம் 30 திருக்குறள் சொல்லியிருக்காரு. அதை அவர் ஓன் பிரதரே வந்துட்டு கவுண்ட்டும் பண்ணி நம்ம கிட்ட சொல்லியிருக்காரு. வாழ்த்துக்கள். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்சியே உலகு கற்றதனாய பயனென்கொள் வாழல்வான் நற்றால் தொழாளியனின் மலமிசை ஏகினான் மானடி சேர்ந்தான் நிலமிசை நீடு வாழ்வார் வேண்டுதல் வேளாண்மை இளாநடி சேர்ந்தார்க்கு யாண்டும் விடும்பை இல இழுசேல் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு பொறுவாயில் 5 ஆவித்தான் பொய்திரு ஒழுக்க நெல் என்றால் நீடு வாழ்வார் தனக்கு உவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்க்கு அல்லால் பிறாரி அந்த தனக்கு உவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்க்கு அல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது கோலில் போல் என் குணமிழவே என் குணத்தான் தாளை வணங்கா தலை பிறவி பெருகடல் நீந்துவன் நீந்தால் இறைவனடி சேராதார். ஆல் தி பெஸ்ட். ரொம்ப ரொம்ப நன்றி. உங்கள் பேர்? கோபிகாக்கு மிக்க மிக்க நன்றி. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. பேர் வேணி. இவங்க வந்துட்டு அதிகாரங்கள் 133 அதிகாரங்கள் இருக்கு இல்லையா, அதெல்லாமே வந்துட்டு தலைகீழ சொல்லுவாங்களாம். அதுவும் ஒரு நிமிஷம் 15 வினாடிக்குள்ளே சொல்லிடுவாங்களாம். ஊடலுவே புலவினுக்கோ புலவி நெஞ்சொரு புலத்தை புணர்ச்சியுரிமை குடிப்பறி உடுத்தல் அவர்வை நிறையறித நெஞ்சொரு கலத்தை உறுப்பு நல்ல நடித பொழுது இடங்கள் கனவு நிலை உடுத்த நெடுந்த படுமை தனிப்பெரு மிகுதி பசுப்புடு படுவ கண்விதி படித படமிடங்கள் பிரிவாற்றமை அலறறிவித்த 400 காதல் சிலப்படுத்தல் நலம்புடை தொழில் புணர்ச்சிமது குடிப்பறித தகைன குத்தல் கயமை இரவச்சம் இரவு நல்குறவு உழவு குடிச்செல்வை நான்மை நதி செல்வம் பண்படுமை சான்றாண்மை பெருமை மானம் குடிமை சூது கல்லுணமை வடவின் மகளி பெண்வேறு சிலை பெரியாட பிள்ளையாமை உட்பகை பைத்தெடுந்த பயமாச்சு இகழ் புள்ளறிவாண்மை பேதமை கூடாண்பு தீநட்பு பழமை நட்பாடாத நட்பு படச்சேர்க்கு படைமச்சு பொருள் செல்வகை அட நாடு அவையஞ்சமை அவையது குடிப்படித மண்ணலை சேர்ந்தவர்கள் தூது வினை செல்வகம் வினைத்திற்பம் வினைதுமை சொல்வன்மை அமைச்சு இருக்க நேரமே ஆள் வினையுடைமை மடியின்மை ஊக்கமுடைமை உற்றாடல் கண்ணோட்டம் இடுவந்தை செய்யாமை கொடுங்கோன்மை செங்கோன்மை பொச்சாமை சுற்றந்தட தெரிந்து வினையாடன் தெரிந்தெடுதே இடனெடுதே காலமுடிதல் வழியறிதே தெரிந்து செல்வை சிற்றனும் செல்லம் பெரிய துணிக குற்றம் முடித அடிவுடைமை கேள்வி கல்லாமை கல்வி அறிமச்சு ஊழ் அவார்த்த மெய்யுணர்தல் துறவி நிலையாமை கொல்லாமை இன்ன செய்யாமை வெகுளாமை வாய்மை கல்லாமை கூடலுக்கும் தவம் புலாமட்ட அடுலுரிமை புகழ் ஈகை ஒப்புடுதல் தீவினச்ச பயந்து செல்மை புடங்குடாமை யுக்காமை அழுக்காடாமை படியுரிமை பெருநீள் விளையாமை ஒழுக்கமுடைமை அடக்க உடைமை நறுநீள் விளையாமை இனிவை கூட விடுந்தமல் அன்புடைமை மக்கட்பேடு வாழ்க்கை துணை நலம் இல்வாழ்க்கை அடன் வெடிவித்து நீத்தார் பெருமை வான் சிறப்பு கடவுள் வாழ்த்து. 1.15 சொன்னாங்க, ஆனால் அவங்க 1.11லே முடிச்சிருக்காங்க. சூப்பர். கோலில் பணியில் குடவிலவே என்குடத்தான் தாளே வழங்கா தலை பிறகு பெருங்கடல் நீடு வடைத்தான் இறைவன் அதை சேராத இடுப்பும் கிடக்கு சர்வமற்றாங்க இடுப்பும் வெள்ளாமலை விசுமல் தெரியல அல்லாமற்றாங்க பசுமல் தரியாமல் இது நெடுங்காலம் தன்மையை கொண்டு தத்தி நாங்கள் சிறப்போல் பூசணை செல்லது வானம் மறுக்குமே வானக்கும் வேண்டி தானம் தவம் பெருந்து தங்கா வேணும் வானம் வழங்காது நீரின் ஜம்மியது ஒழுங்கி எனக்கு மனையின் ஜம்மியது ஒழுங்கு தனக்கு வாமையில்தான் தாள் செய்த கல்லால் வடக்கவிலை பாற்றால் எது கோலில் பொறியில் கொடுமினவே என்குணதான் தாளை வணங்க தலை பிறவி பிறங்கடல் நீந்துவா நீந்த இறைவன் சேரத்தான் நீரின் ரம்மியது ஒழுங்கு யாருக்கும் வானின் ரம்மியது ஒழுக்கு நீத்தார் பெருமை ஒழுக்கத்தை நீத்தார் பெருமை விழுப்பத்து வேண்டாம் வேண்டும் பண்ணுவது துணைவு பருக்கு துப்பாக்கி 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 தும்ம
மழை வினன்று பைப்பன் விருநீர் வேன் உலகத்து உள்நீடு ஒழிச்சும் பசி ஏறு நுழார் உழவர் புயலும் வாரி வழங்குற்றிகால் கேட்பதும் கேட்டாருக்கு சால்வை மற்றவங்க எடுப்பதும் எல்லாம் அழிவு. இரண்டாம் நிலை சுற்று இதிலிருந்து 30 மாணவர்களை தேர்வு செய்து இறுதி நிலை சுற்றுக்கு அனுப்புகிறாங்க. இந்த இறுதி நிலை சுற்றில் தான் குரல் வினாடி வினா அப்படின்றது நடைபெறுது. இதன் மூலமாக வெற்றியாளர்களை தேர்வு செய்கிறாங்க. இது 2 பாகமாக நடக்குது. ஒன்று பள்ளி மாணவர்களுக்கு இடையான போட்டியாகவும் மற்றொன்று கல்லூரி மாணவர்களுக்கு இடையான போட்டியாகவும் நடந்துட்டு இருக்கு.